ஒரு சூரியனே மீண்டும் பிறப்பெடுத்த ரகசிய நாளாக இந்த நாளை நாங்கள் அறிவிக்கலாம்னு ஆசைப்படுறோங்க. எங்களுடைய சூரியனாகிய எங்கள் குருநாதருக்கு இன்றைய நாள் பிறந்த நாள்னு நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டோங்க. ஆனால் பிறந்த நாள்னா எது, பிறப்பின் ரகசியம் எப்படி இருக்கணும், பிறப்பின் ஊற்றுனா யாரு, அவருடைய பிறப்பின் ரகசியம் இதுவரை எப்படியெல்லாம் வெளியிட ஆசைப்பட்டாரோ அதனுடைய தத்துவத்தில் முதல் நாளேட கூட நாங்கள் இன்றைய வெளியிட்டிருக்கோங்க. எங்களுடைய நாளேடில் இன்றைய நாளை இது பிறப்பின் ரகசிய நாள்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா ஒரு மனிதன் பிறந்து அவன் இறக்கும் தருவைக்குள் எதையெல்லாம் அவங்க சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய சாதனையும் சரி, அவங்களுடைய சாதனைக்குள் அடங்கிய அனைத்து விதங்களையும் சரிங்க, முக்கியமான பங்காற்றுவது எதுன்னு கேட்டால் எல்லோருக்குமே மாபெரும் வித்தா இருக்கிறது குருன்ற இரண்டு வார்த்தையின் தத்துவம் தாங்க. இந்த குருன்ற வார்த்தைக்குள் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது அனைத்திலும் அடங்கும். அதுவே நம்பிக்கையின் விருட்சம், அதுவே ஆதாரம், அதுவே அனைத்தும் இந்த உலகத்தின் இயக்கம் கூட சொல்லிடலாங்க. ஏன் இந்த பிரபஞ்சமே ஒன்று இயங்க வேண்டும்னா கூட அந்த குருன்ற வார்த்தைக்குள்ள தான் இயங்குதுன்னா, அப்போ முதல் பூமி பிறந்த நாளாக கூட இந்த நாளை அறிவிக்கலாங்க. ஏன் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று உருவாக்கப்பட்ட நாளாக கூட இந்த நாளை நாங்கள் அறிவிக்க ஆசைப்படுறோங்க. பூமியின் தத்துவத்திலிருந்து எங்களுடைய இறை குருநாதராகிய எங்கள் குருநாதருக்கு 3ஆம் நிலை யோகம்னு ஒன்று இன்றைய நாளில் இருந்து நாங்கள் படைக்க ஆசைப்பட்டோங்க. இந்த நாளில் எங்களுடைய வாகங்கள் அனைத்தையுமே 3000 ஆண்டுகள் கணித்து இன்றிலிருந்து சரியாக 16 நாட்களுக்குள் மீண்டும் ஆதி பிரளயம் ஒன்றும் ஏற்படுத்தி காட்டுவோங்க. எதற்காக ஏனுங்கிறத நாங்கள் இந்த பேருந்தில் இயங்கிக் கொண்டே இந்த வாகம வீடியோவையும் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஆதி பிரளயம் எதற்காக உருவாக்கப்படுது, ஏன் உருவாக்கப்படுது, இதிலிருந்து எதற்காக நாங்கள் உரு கொடுத்தோமோ அதில் எங்கள் குருவின் பிறப்பின் ரகசியமோ எல்லோருக்குள்ளும் புலப்பட்டால் அவர்களும் ஆதி சமணர் பட்டறையின் அதிபட்சண சீடர்களாக இருக்கலாங்க. இங்கு இதில் குழுமி இருக்கும் அனைத்து சீடர்களுக்குமே மிக முக்கியமான வித்தாகிய எங்கள் குருநாதருக்கு யோக வித்த கருத்துக்கள் எது இருந்தாலும் சரி, ஞான வித்துக்களாகிய சீடர்கள் எப்பேற்பட்ட பிரதிபலனை அடைந்தார்களோ அவர்களின் பேரானந்தமும் சரிங்க. இங்கு கொடுக்கப்பட்ட இந்த இனிப்பு போல தான் இவர்களுடைய வாழ்க்கையின் ரகசியமும் மிகவும் மறைக்கப்பட்டதற்கான காரணத்திலிருந்து முழு இனிமையையும் அதிலிருந்து ஏற்பட்ட இனிப்பின் தத்துவத்தையும் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. மூலத்திற்கே ஒருவர் அதிபதி என்றாலும் சரி, மூலத்தையே உருவாக்குவரனாலும் சரிங்க, மூலம் என்பதன் மறுபொருளை ஆராய்பவனாலும் சரிங்க, இவரை போல யாரும் கிடையாதுங்கிறது தான் இன்று வரை எல்லோராலும் சொல்லப்பட்ட ஒரு கருத்துங்க. ஏன் கருவை அறிபவர், கருவின் மூலத்தையே அறிபவர் என்ற வார்த்தைக்கு முழு வித்திட்டவரா இன்று வரை இந்த உலக ரட்சகராக இருக்கிறாருன்னா அவர் இவராக மட்டும்தாங்க இருக்க முடியும். நாங்கள் இந்த வார்த்தையில் சொல்கிற சூட்சுமங்கள் அனைத்தும் ஏதோ எங்களுடைய விதிகளிலிருந்து எடுத்து சொல்லப்படுதுன்னு நினைக்காதீங்க. எல்லோருமே எங்களுள் இருந்து அனைத்தையுமே மறைத்து கொண்டு தன்னுள் எதுவும் இல்லை, தான் என்பது எதுவும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை என்று எல்லோருக்குள்ளும் எல்லோரும் நான் என்பதை பிடித்து கொள்ளும் பொழுது அவர் மட்டும் நான் என்பதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாது தனித்துவத்தை தன்னுள் எதுவும் வைத்து கொள்ளாது பிறரிடம் கொடுத்து பிறரிடமே ஆசீர்வதிக்கும் கொடுக்கும் தன்மையில் இருக்கும் அவருக்கு இந்த நான் என்பதும் அவரிடம் இல்லை, நான் ஒன்றும் இல்லை என்பதை அவர் முழுமையாக சொல்ல ஆசைப்படுறாருங்க. இந்த நாட்கள்ல இருந்து சரியா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறப்பை அறிய வேண்டுமா, உங்களின் பிறப்பின் ரகசியம் எங்கள் குருநாதரை போல இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குள் வாழ்வியல் ஆதாரம் எங்கு பிறப்பை ஆரம்பித்ததோ அந்த பிறப்பு உங்கள் இறப்பிற்குள் எதனை தேடுகின்றதோ அந்த தேடலில் நீங்களும் உங்களை வித்திட்ட செயலுக்குள் முக்கியமான ஆசானாய் மாற்றிக்கொண்டால் போதும், உங்களிடமும் இதே ஆகமம் ஒப்படைக்கப்படுங்க. நிஜத்தை நிரூபிக்க பல்லாயிரக்கணக்கானோர் பல ஆண்டு காலம் பிறப்பெடுத்து அவர்கள் வாழ்நாளை முடிவடைவதற்குள் எதையெல்லாம் அவர்கள் சாதித்தார்களோ அந்த சாதனைய விருதும் இங்கே கொடுக்கப்படலாங்க. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஆதிசாயன ஒரு விஷயம், அதாவது அதிசமணம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆதி சமணர் என்ற பட்டம் கூட சொல்லலாங்க. எங்கள் குருநாதருக்கு இன்றைய நாளிலிருந்து ஆதி சமணருங்கிற ஒரு மாபெரும் விஷயத்தை கூட முழு பட்டயத்தின் பேரில் கொடுக்கலாங்க. இந்த ஆண்டில் இந்த பிறப்பில் அவருடைய பெயர் குரு தவசூதநாதர் என்ற பெயரில் இருந்தாலும் அப்பெயருக்கும் உச்ச நிலையில் இருப்பவர் எங்கள் குரு ஆதி சமணர் என்ற பெயரில் தான் அவரே சூட்டக்கொள்ளாத பிற சூடர்களால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாக்கப்படும் பொழுதெல்லாம் சீடர்களின் தத்துவத்தில் யார் ஒரு சீடன் தன்னிலையை உணரும் பொழுது அந்நிலையை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அப்பெயரை அவருக்காக அமைத்து கொண்ட நாதராய் அவர் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. நிஜ சத்திய சொரூபராய் இருக்கும் ஒவ்வொரு குருநாதருக்கும் இது எப்படி புலப்படுங்கிறதுக்கு எங்கள் குருநாதரே சான்றுனா, உலகியல் சான்று ஒன்று வேணும்னா அது இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நீங்கள் மாறுபட்ட கருத்துடையராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கருத்துக்குள்ளுள் நான் என்பது எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றதோ அதில் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அந்த தேடலில் நான் கிடைக்க மாட்டேன், மீண்டும் மறைந்து விடுவேன். இப்போ என்னுடைய பிறப்பு எல்லோருக்குள்ளும் ரகசியமாகவே வைக்கப்படட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.